லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர் திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்ரா அது 2வது வெர்ஷன் நடைபெறும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ நடக்குது அப்போ நடக்குது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால் பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டாவே கொடுத்திருக்காங்க. மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி போறதுக்கான ஒரு பயணமா இது இருக்கு. குறிப்பா மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் 6200 கிலோமீட்டர் வந்து பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. வாகனத்தின் மூலமாகவும் நடைபயணமாகவும் இரண்டாவும் செய்ய இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த பாரத் நியாய யாத்ரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த யாத்திரைக்கு. இந்த நியாய யாத்ரா என்ன சொல்ல வரும், இல்லாது வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு இது நடைபயணம் இருக்கிறதுனால வட மாநிலத்துல ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துமா? ஏன்னால் 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒரு இன்னொரு நடைபயணம் நடக்க இருக்காரு ராகுல் காந்தி. இது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? பாரத் ஜோடோ யாத்திராக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களை என்ன பேசிட்டு இருந்தோம், பாரத் ஜோடோக்கு அப்புறம் ராகுல் காந்தி என்ன பேசிட்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்களா, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்களா, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்களா, நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்களா? கிடையாது. பாரத் ஜோடோவோட தாக்கம் இன்னைக்கு மீடியால மிகப்பெரிய அளவுல இருக்கு. காங்கிரசும் முழுக்க முழுக்க ஒதுக்கப்பட்ட ஒருவரா வந்து மீடியால இருந்தாங்க. எனக்கே தெரியும், கன்னியாகுமரியில பாரத் ஜோடோ நடந்தப்ப எந்த மீடியாலையும் பெருசா செய்தியே வரல. சன் நியூஸ்ல மட்டும் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். எந்த யூடியூப் சேனலும் பாரத் ஜோடோ பத்தி பேசல. பிரியங்கா காந்தி வந்து ஆந்திரால மிகப்பெரிய அளவுல வந்து பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ஒரு எழுச்சி, தன்னெழுச்சியா மக்கள் வந்தப்ப, கேரளால தன்னெழுச்சியா மக்கள் வந்தப்ப பிரியங்கா காந்தி ட்வீட் பண்ணிருந்தாங்க. எந்த மீடியாவும் அதை சொல்லலையே. ஏன்னா அந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களும் பாரத் ஜோடோ யாத்திராவும் மிக அதிகம் நிராகரிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. ஆனால் பாரத் ஜோடோ யாத்திராக்கு பிறகு மக்கள் தன்னெழுச்சியாக வந்த பிறகு இதை கவரேஜ் செய்ய முடியாமல் இருக்க முடியாதுங்கிற நிர்பந்தத்துக்கு மீடியா வந்தாச்சு. அடுத்து பாரத் நியாய யாத்திரா மீடியால மிகப்பெரிய புரட்சி ஏற்பட போகுது. இதை எனக்கு இன்னைக்கே சென்ஸ் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் 70% மக்கள் ஆளும் அரசுக்கு அதிருப்தியா தான் இருக்காங்க. 30% மக்கள்ல ஒரு 10% விரும்பி ஓட்டு போடுறாங்க. 20% மக்கள் வேற வழி இல்லாம ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த 5 மாநில தேர்தல் அது ரிஃப்ளெக்ட் ஆகல இல்லையா? நீங்க சொல்ற அந்த கணக்கு. தேர்தலை வைத்து மக்கள் ஆதரவை நீங்க கணிக்க முடியாது. தேர்தல்ங்கிறது கணக்குகள். இப்போ ஒரு ஏரியால இருக்காங்க, ஒரு ஏரியால இருக்கிற MLA MP-ல மிக செல்வாக்காக இருப்பாங்க. அந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு நிறைய செஞ்சு அவர்கள் மேல் நல்லெண்ணத்தை பண்ணியிருப்பாங்க. அவங்க எந்த கட்சியில இருந்தாலும், அவங்க இண்டிபெண்டா இருந்தாலும் அந்த கட்சியை வந்து அந்த ஆளை வந்து ஏற்படுப்பாங்க. பிஜேபியோட கணக்கு வழக்குகள்ல இந்த மாதிரி செல்வாக்கான மனிதர்களை தங்கள் பக்கம் இழுப்பது அப்படிங்கிறது ஒரு போல் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து போல் ஸ்ட்ராட்டஜில ரொம்ப எக்ஸ்பர்ட். போல் ஸ்ட்ராட்டஜில எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. இந்தியால இதுவரைக்கும் அதிக எதிர்ப்பை சம்பாதித்த பிரதமரும் அதிக எதிர்ப்பை சம்பாதித்த கட்சியும் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு அடிக்கோடி மக்கள் வரைக்கும் பேசுற அளவுக்கு யார் எதிர்ப்பு? சிறுபான்மையினர் ஆகட்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகட்டும், பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற மக்கள் ஆகட்டும், எல்லார் மனதிலும் ஒரு கசப்பும் வெறுப்பும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நம்மளோட இந்தியால இந்த அளவுக்கு கசப்பையும் வெறுப்பையும் சம்பாதித்த ஒரு கட்சியாக இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பாரத் ஜோடோ யாத்திராக்கு எங்கேருந்து கூட்டம் வருது, பாரத் நியாய யாத்திராக்கு எங்கேருந்து கூட்டம் வருதுன்னா, இந்த மாதிரியான கசப்புகளை மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நம்ம யாரிடம் வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ராகுல் காந்தியை பார்த்தோன்னே, அப்பா நீ எங்களாவது இருக்கீங்களா எங்களுக்கு அப்படின்னு தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். ஏன் நான் ஓடுறேன்? எல்லா இடத்துக்கும் ஏன் பாரத் ஜோடோ நடந்த இடத்துக்கெல்லாம் ஏன் ஓடி ஓடி போனேன்? ஏன் பின்னாடியே நான் கார்ல போறேன்? அப்பா ராகுல் காந்தி ஒத்தராவது இந்த கட்சியை கேள்வி கேட்க இருக்காரே, இந்திய அளவுல தெரிந்த முகமா இருக்காரே. வெறும் நம்மளோட தமிழ்நாடு கட்சி பத்தாது, வெறும் நீங்க வேற கேரளால இருக்க கம்யூனிஸ்ட் பத்தாது, வெறும் கர்நாடகால இருக்கிற சில கட்சிகள் எல்லாம் பத்தாது, ஆந்திரா மட்டும் பத்தாது, எங்க உத்தரப்பிரதேஷ்ல இருந்தாலும் பத்தாது, பீகார்ல இருந்தாலும் பத்தாது, பஞ்சாப்ல எத்தனையோ மக்களுக்கு அவ்வளவு வேதனை, சொல்ல முடியாத வேதனைகளை வச்சிருக்காங்க. காஷ்மீர் மக்கள் நாங்க பாரத் ஜோடோ யாத்திரா போனோன்னு எங்களை எப்படி வரவேற்றாங்க அப்படின்னா, என்னமோ அவங்கள காப்பாற்ற வந்தவர்கள் மாதிரி எங்களை வரவேற்றிருக்காங்க. அவ்வளவு வேதனையில இருக்காங்க மக்கள். இந்த அளவுக்கு நான் பாரத் ஜோடோ யாத்திரால போய் நான் ராகுல் காந்தி தான் பெயர் போட்டுட்டு போனதுக்கு
அவரோட ஆதரவாளர் தான் பெயர் போனதுக்கு எந்த இடத்திலயும் எனக்கு எதிர்ப்பே வரவில்லை. எல்லா இடத்திலயும் மிகப்பெரிய ஆதரவு. எனக்கு பல பேர் டீ குடுத்தாங்க. பல பேர் சாப்பாடு போட்டாங்க. ஒருத்தர் வீடே காலி பண்ணி எங்க வீட்ல தங்கிக்கங்கங்கிறாங்க. எதனால் அப்டின்னா, ராகுல் காந்தி மேல் எல்லாருக்கும் அளவு கடந்த நம்பிக்கையும், அன்பும் இருப்பதும், பாரத் ஜோடோ யாத்திராக்கு ஆதரவு இருப்பதும் தான். அப்போ பாரத் நியாய யாத்திரா மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்ப வச்சிருக்கு. அந்த எதிர்பார்ப்பை இப்ப நிறைவேற்றணும். அது வந்து ராகுல் காந்தி கையிலயோ, காங்கிரஸ் கையிலயோ இல்ல. நம்மள மாதிரி ஒரு 70% மக்கள் இந்தியால ஏதோ ஒரு கசப்புல இருக்கும் இல்லையா? தேர்தல்ல கலந்துக்காத ஒரு கசப்புல, அரசியல்ல கலந்துக்காத ஒரு கசப்புல இருக்கும்ல. இத எல்லாத்தையும் நம்மளும் வந்து இந்தியாவ திருப்பி ஒற்றுமை பாதைக்கு மாத்தணும், செக்குலரிச பாதைக்கு மாத்தணும், மதவாதத்திலேருந்து இந்தியாவ வெளியில எடுக்கணும் அப்படின்னா, பாரத் நியாய யாத்திராக்கு நம்மள மாதிரி மக்களோட ஆதரவு தான் தேவைப்படுது. நம்ம எல்லாரும் போய் கலந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான யாத்திராவாக நான் பார்க்கிறேன். இப்போ இந்த கிழக்குல இருந்து மேற்குனா குறிப்பா மணிப்பூரை தேர்ந்தெடுத்து இம்பால், மணிப்பூருடைய தலைநகரமா இருக்கக்கூடிய இம்பால்ல இருந்து அந்த யாத்திரை தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கிய காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அதுல? ஆக்சுவலி இம்பால்ல வந்து குக்கி மக்கள் உள்ளேயே வர முடியாது. மெய்த்தி மக்கள் மட்டும்தான் வர முடியும். மெய்த்தி மக்கள் எந்த அளவுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் அந்த இடத்தை வந்து தேர்ந்தெடுப்பதற்கு மிகப்பெரிய கட்ஸ் இருக்கும். இம்பால்ல அதிகம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக என் கண்ணால் நான் பார்த்த பகுதி எது தெரியுமா? பிஜேபியோட ஆபீஸ். அந்த அளவுக்கு மக்களுக்கு இரு பகுதியாக பிரிந்து வெறுப்பும் துப்பாக்கி கலாச்சாரமும் நுழைந்துவிட்ட மாநிலம் ஒன்றது. அங்க யாரு என்ன எப்ப எது நடக்கும், சட்ட ஒழுங்குல என்ன நடக்கும் தெரியாது. நாங்களும் எங்களுக்குமே உயிருக்கெல்லாம் நாங்கெல்லாம் போன இடத்துல பாதுகாப்பு இல்லை. ஏன்னா என்ன நான் போன இடத்துல டவரே இல்லை ஒரு நாளைக்கு. டவர் இல்லாதப்ப எங்களுக்கு வந்து ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து ஏதாவது ஆபத்துனா வாக்கி டாக்கில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் எங்களை குக்கி இந்த மக்கள் கேம்புக்கு அனுப்பினாங்க. அவங்க எங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா டவர் இல்லாதப்ப எதிரிகள் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். முதல்ல கட்டாகிறது டவர் தான். அந்த அளவுக்கு அரசு வாயால சொல்ல முடியல நிறைய விஷயங்கள் மனசுல இருக்கிறது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறதெல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக தான் மணிப்பூர் என் கண்ணால நான் பார்த்தப்ப இருந்தது. ஈவன் ராணுவம் குமிக்கப்பட்டிருக்கு. லோக்கல் சட்ட ஒழுங்கு இல்லாதனால ராணுவம் குமிக்கப்பட்டிருக்கு. நீங்க வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 9 செக் போஸ்ட் தாண்டினாதான் நான் வந்து இம்பால்ல இருந்து சுச்சான்பூர் போக முடியும். அங்க வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுக்கக்கூடாது. ராணுவம் வந்து உங்களோட செல்போனை செக் பண்ண எவ்வளவு போட்டோ வச்சிருக்கீங்கன்னு. அந்த அளவுக்கு ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம் தான் மணிப்பூர். மே மாசம் இறந்த சடலங்களை மீட்பதை இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குரூஷியலான ஒரு இடத்துல வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட தில்லும் அசாத்தியமான துணிவும். பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவாங்களா? பெர்மிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இல்ல வந்து அங்க ஆளும் கட்சி தான் கொடுக்கணும், அது இன்னும் கலைக்கப்படல அப்படின்றப்போ அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அதுக்கு அனுமதி கொடுப்பாரா இல்ல அனுமதி இருக்குமா அப்படின்றலாம் பல கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்ப அதெல்லாம் எப்படி கடந்து காங்கிரஸ் அங்கிருந்து பயணத்தை ஆரம்பிக்க போறாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விதானே. அது ஒண்ணும் பண்ண முடியாது. பர்மிஷன் கொடுத்தா அங்க இருந்து தொடங்கணும், பர்மிஷன் கொடுக்கலன்னா வேற இடத்துல இருந்து தொடங்கணும். அவங்களோட அரசே குக்கி மக்கள் தனியா தானே இருக்காங்க. குக்கி மக்கள் இருக்கும் வசிக்கிறதுல வந்து இம்பாலோட அரசே தலையிட முடியாது. இப்ப அங்க நடக்கிறது இரு அரசுகள். இம்பால்ல வந்து இன்னைக்கு குக்கி மக்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற பசங்க போய் எக்ஸாம் எழுத முடியல. இவங்களுக்குன்னு இனிமேலுக்கு தனியா மெடிக்கல் காலேஜ் வேணும், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வேணும். அதற்கான நடவடிக்கைகள் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தனியா ஹாஸ்பிட்டல் வேணும், எங்களுக்கு தனியா காலேஜ் வேணும், எங்களுக்கு தனியான விஷயங்கள் வேணும்னு. சோ இப்ப அந்த அளவுக்கு அங்க இரு அரசுகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா மாறிடுச்சு. இவங்க எங்க போனாலும் அதாங்க சிக்கல். எல்லா இடத்தையும் 2 ஆக்குறதா உங்களோட அரசியல். அந்த இடத்துல இருந்தான் பாரத் நியாய யாத்திரா நியாயத்தை கேட்டு போராட வேண்டிய நிலைமையில் நாம இருக்கோம். இந்திய மக்கள் இந்த சமயத்துல நியாயத்தை கேட்கலன்னா எல்லா மாநிலமும் 2 படுறதுக்கு சாத்தியம் அதிகமா இருக்கு. நான் மணிப்பூரை நான் பார்க்கும்போது மணிப்பூர் மாடலாகவே தான் நான் பார்க்கிறேன். நாங்க போனது தன்னார்வலரா தான் போனேன். ஏன்னா இந்தியா ஃபுல்லா தன்னார்வலர்கள் பயணிக்க வேண்டிய இடம் அது. தன்னார்வலரா போனாலும் நான் அங்க கற்றுக்கொண்டு வந்தது மணிப்பூர் மாடல். அங்கு ஆரம்பிப்பது ராகுல் காந்தி அவர்களின் மிகப்பெரிய துணிவை காட்டுகிறது. அதை செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்.
இந்த நியாய யாத்திரையில என்ன கோரிக்கைகளை முன்வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன அஜெண்டாவோட இந்த யாத்திரை நடக்கும், அது நீங்க எப்படி கணிக்கிறீங்க? எல்லாமே அஜெண்டா தான். இன்னைக்கு அரசியல் சட்டம் கேலிக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க. விஸ்வகர்மான்னு சொல்லிட்டு குலத்தொழிலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறீங்கிறாங்க. நீங்க பார்பராவே இருக்கணும். அப்பனா பொம்பளைங்க எல்லாம் யாராங்க இருக்கணும்? நான் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். நீ பார்பர் குலத்தொழில் எந்த பொம்பளை குலத்தொழில் பண்ணியிருக்காங்க? தேவதாசின்னு ஒரு குலத்தொழில் இருந்தது. அப்படின்னா எங்களை எல்லாம் தேவதாசி ஆக சொல்றீங்களா? இதெல்லாம் யார் கேள்வி கேட்கறது? யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. முட்டாள்தனமா அரசு விஸ்வகர்மா அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க. அதோட அசிங்கத்தை இன்னுமே நம்ம புரிஞ்சுக்கல. அந்த சட்டங்களுக்கு பின்னாடி இருக்கிற அசிங்கமான பெண்களோட பெண்ணடிமைத்தனத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாருங்க இந்த கேள்வி கேட்கறது? இதெல்லாம் எவ்வளவு கேள்வி கேட்கறது? ஒரு அலட்சியமா பேசுறாங்க. இது பேரிடர்லாம் இல்ல, எப்படி வேணும் எக்கேடு கெட்டு வேணாலும் போகட்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கிறப்ப, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப ஒரு மத்திய அரசு நம்மள்ட்ட இப்படி பேசுறாங்க. இங்க வந்து சும்மா இல்லாம அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன எவ்வளவு தொகை கொடுக்கணும் அப்படிங்கறதுதானே உங்களோட முக்கியமா இருக்கு. இவ்வளவு வந்திருக்கு, நான் வந்திருக்கேன், இந்தாங்க என்ன ஒரு 5000 கோடி வச்சுங்க, இப்ப அப்புறமா ஒரு 10,000 கோடி தரேன், அப்படிதானங்க இருக்கணும். ஒரு மாவட்டமே மூழ்கி இருக்கு, 20,000 கோடியே பத்தாதுங்கிற, எல்லாரோட கடைகளும் மூழ்கி இருக்கு, மாறி மரங்கள் மூழ்கி இருக்குங்கிற அந்த அரசியலை யாருங்க கேட்கறது? எங்க பார்த்தாலும் மதவாதங்கள், எங்க பார்த்தாலும் வேலையில்லா திண்டாட்டம். இன்னைக்கு நார்த் இந்தியால ஓட்டு போட்டுட்டு இங்க வேலைக்கு வராங்க. அந்த ஊர்ல வேலை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்பனா சோ இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கேட்க வேண்டியது. எங்களுக்கு வேண்டியதை கொடுங்க. இந்தியாங்கிறது மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கிற இடம். எந்த ஒரு அரசு வந்தாலும் நம்ம முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த அரசு வந்தாலும் நம்ம மேலதான் போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவோட மக்கள் தொகையும் நம்மளோட கல்வியோட இதுவும் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு யாரும் தேவை கிடையாது. நம்மளோட அரசு, நம்மளோட இது போதும். இந்த விழிப்புணர்வை எல்லாமே கொடுக்கணும். ஒரு பிம்பத்தின் பின்னாடி போகாதீங்க, சர்வாதிகாரம் ஆயிடும். 2024 நீங்க தவற விட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த நியாயத்தை காங்கிரஸ் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் காங்கிரசின் பின்னால் நம்ம அணிவகிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பாரத் நியாய யாத்திராங்கிறது ராகுல் காந்தியோட யாத்திரா கிடையாது, இந்திய மக்களின் ஒவ்வொருத்தருடைய யாத்திரா. அது நம்ம கலந்துக்க வேண்டியது கடமை. இல்லாட்டி உங்க சந்ததியை நீங்களே கை கழுவி விட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நியாயம், நிஜம். இந்திய மல்யுத்த வீரர்களை சந்திச்சு பேசுறாரு ராகுல் காந்தி. அதுவும் இங்க அரசியல் தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. குறிப்பாக இந்திய மல்யுத்த சம்மேளனத்துக்கு எதிராக இந்திய மல்யுத்த வீரர்களே வந்து தங்களுடைய விருதுகளை திரும்பி அரசாங்கத்திடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பஜ்ரங் புனியா, வீரேந்திர சிங் யாதவ் போன்ற நிறைய வீரர்கள் வந்து தங்களுடைய விருதுகளையும் பத்மஸ்ரீ விருதுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பஜ்ரங் புனியாவை நேர்ல போய் பார்த்து அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட விளையாடி இருக்காரு, உரையாடி இருக்காரு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இது மீண்டும் ஒரு அரசியலாக்கப்பட்டு மீண்டும் கண்டுகொள்ளாமல் ஆக்கப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? சாக்ஷி மாலிக்கோட வீடியோ பார்த்தேன்னா ஒவ்வொரு பெண்ணும் தலை குனிய வேண்டிய விஷயம். யாரெல்லாம் மத்திய அரசுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் தலை குனிஞ்சு கேவலப்பட வேண்டிய விஷயம் தான் சாக்ஷி மாலிக்கோட வீடியோ. நான் மல்யுத்தத்தை விட்டு போறேன், கண்ணீர் கமலையுமா ஒரு பெண், நம்மளுக்காக போராடிய ஒரு பெண், நம்ம இந்தியாக்காக போராடி பதக்கங்கள் பெற்றுக் கொடுத்த பெண் போறாங்க. இன்னொரு வீரர் தன்னோட விருதை பிரதமர் வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறாரு. எதுக்காக போனாங்க? மல்யுத்த சம்மேளனத்தை வந்து மீட்டு எடுக்கணும், நம்மளோட சம்மேளனம் சரியா செயல்படலன்னா இல்ல, ஒரு பெண்கள் மீது வன்புணர்வு செய்யக்கூடிய சம்மேளனமா நம்மளோட மல்யுத்த சம்மேளனம் மாறிடுச்சு. இது இந்த உலக அளவுல எல்லாரும் தெரிஞ்சு எதிர்ப்பு கொடுத்தக்கூடிய ஒரு விஷயம். மிக மிக மோசமான விஷயம், மிக மிக வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக நம்ம நாடு மாறிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கு இந்தியால இன்னைக்கு ஆட்கள் கிடையாது, பேசுறதுக்கு ஆட்கள் கிடையாது. மீடியாலாம் என்ன செய்யுதுன்னே தெரியல. திரும்பி அவங்களையே தான் நாங்க போடுவோம், நீ இருந்தா இஷ்டம் இருந்தா விளையாடு, இஷ்டம் இல்லாத விளையாடாத. அந்த அந்த மல்யுத்த அந்த சம்மேளனத்தோட தலைவர் புதிய பாராளுமன்றத்துக்கு உள்ள போய் உட்காந்து ஜாலியா இருக்காரு. இந்த குழந்தைங்க, இந்த பசங்க கண்ணீரும் கம்பளையுமா வாசல்ல நின்னு போலீஸ கை தூக்கிட்டு போறாங்க. அவங்க என்னங்க நடக்குது நாட்டுல? ஒரு பாலியலை வந்து
ஓப்பனா சொல்றாங்க பொண்ணுங்க. அதுக்கு நடவடிக்கை இன்னைக்கு போக்சோ சட்டம் என்ன சொல்லுது? ஓப்பனா சொல்லாட்டியும் பரவால்ல. எப்படி சொன்னாலும் பெண்கள நம்ம பாதுகாக்கணும். பெண்கள் மேல் பிரச்சனை இல்லைன்னு ஆண் தான் நிரூபிக்கணுமே தவிர்த்து பெண் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம முன்னேறியிருக்கோம் சட்டத்துல. பாராளுமன்ற வாசல்ல நின்னுட்டு எங்கள காப்பாத்துங்க, எங்கள வந்து பாலியல் சுரண்டல் பண்றாங்கன்னு பெண்கள் அழுவுறாங்க. அதுக்கு 2 ஆண்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே கேள்வி கேட்கலீங்க. எவ்வளவு கேடு கெட்ட விஷயங்கள் நம்ம நாட்டுல நடக்குது. நிர்பயாக்காக போராடின நாடு இது. நிர்பயாக்காக அரசை எதிர்த்து பேசின நாடு, கூட்டம் கூட்டமா போன நாடு. இன்னைக்கு மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணமா பண்றாங்க, மல்யுத்த வீரர்கள் நிக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை. யாரு இதெல்லாம் கேட்கிறது? இல்ல, சாக்ஷி மாலிக் தன்னை வந்து மல்யுத்தத்தை விட்டு விலகிறேன்னு சொன்ன பிறகு பஜ்ரங் புனியா போன்ற வீரர்கள் தங்களுடைய விருதுகளை கொடுக்கறேன்னு சொன்ன பிறகு இந்திய அரசாங்கம் அந்த இந்திய சமூகத்தினுடைய அந்த அமைப்பை, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பை கலைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லையா? அப்போ அதனுடைய வெற்றி தான், அது வெற்றியா நம்ம பார்க்க கூடாதா? அந்த அமைப்பை கலைப்பதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த கலைக்கிறதுனால நம்மளோட வரக்கூடிய விளையாட்டுகள் ஃபுல்லாவே பாதிக்கப்படுது. ஆனா, அந்த அமைப்போட தலைவரை நாங்க எந்த விதத்திலயும் மாற்ற மாட்டோங்கிறது என்ன ஒரு அநியாயங்க. அவர் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம். அவரோட சொந்தக்காரரையே திருப்பி போடுவோம். அவரோட சொந்தக்காரரை திருப்பி போடுறேங்கனால தான் இவங்க எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நாங்க விளையாடவே வரலங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. இத்தனை நாள் விருதுகளை தான் திருப்பி கொடுத்தாங்க. இப்ப விளையாட்டுக்கே வரலங்கிறாங்க. நான் மல்யுத்தத்தை விட்டு வெளில போறேன் அப்படின்னா தனக்கு தொழில் கொடுத்த ஒரு விஷயத்த, தனக்கு சம்பாதித்தை கொடுத்த ஒரு விஷயத்த, தனக்கு பெயர் கொடுத்த ஒரு விஷயத்த, தன் வாழ்நாளை அதற்காகவே அர்ப்பணி கொடுத்த ஒரு விஷயத்த தியாகம் பண்றது அப்படின்னா அந்த பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாள், அங்க இருக்கிற பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏங்க ஒரு பாலியல் சுரண்டலை கூட தட்டி கேட்காத அளவுக்கு அங்க நம்ம அரசு இருக்கு. ஒரு ஓப்பனா பாலியல் சுரண்டல் தட்டி கேட்கிறாங்க, பெண்கள் போராடுறாங்க, அதை கூட காதுல கேட்க மாட்டாங்க அப்படின்னா என்ன நடக்குதுங்க? இவங்க குக்கி இன பெண்களுக்கும் இன்னி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல. மல்யுத்த வீராங்கனைகளுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல. இப்போ இந்த சமயத்துல பாரத் நியாய யாத்திரா தான் இருக்கணும். பாரத் ஜோடோ யாத்திராலாம் போயாச்சு. இத்தனை நாள் வெறுப்பு அரசியலுக்கு எதிராக பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணும். இப்ப மொத்த அரசியலுக்கும் எதிராக பாரத் நியாய யாத்திரா பண்ண வேண்டிய அளவுக்கு அரசியல் இன்னும் கீழே இறங்கி விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.